Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths chapter-8 exercise 8.1ல problem number 1 and 2 சேர்த்து பார்க்க போறோம். வாங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Find the range and coefficient of the range of the following data. ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஆப்ஷனை நம்ம போர்ட்ல எழுதி போட்டுருக்கோம். தமிழ்ல ஒரு ரீட் பண்ணிரலாம். கீழ்காணும் தரவுகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சு கெழுவை காண்க. ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்கமா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல எத்தனை டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க? ஒரு 8 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது வீச்சு அதாவது ரேஞ்சு தமிழில் வந்து வீச்சு சொல்லுவோம், இங்கிலீஷில் ரேஞ்சுக்கான ஃபார்முலா என்ன வருமா? ரேஞ்ச் ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். இங்கே எல்லுங்கிறது என்னென்னா லார்ஜஸ்ட் வேல்யூ அல்லது லார்ஜஸ்ட் டேட்டா, அதாவது பெரிய மதிப்பு, எஸ்ங்கிறது ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அப்போ கிவன் ப்ராப்ளத்தில் நம்ம வந்து லார்ஜஸ்ட் டேட்டா எது எடுக்கலாமா? 125 தான் நமக்கு லார்ஜஸ்ட் டேட்டா இல்லையா? அப்போ ஸ்மாலஸ்ட் டேட்டா எது எடுக்கலாம்? 63. ஏன்னா 63 தான் நமக்கு ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது. அப்போது அதை நம்ம எழுதிக்கலாம். ஹியர் எல் ஈக்குவல் டு 125 அண்ட் எஸ் ஈக்குவல் டு 63. அப்போது நம்ம ஆர் கண்டுபிடிக்கலாம்ல. எல்லோட 125 மைனஸ் 63 என்ன வரும்? 125 மைனஸ் 63னா 60, 61, 62 வரும் நமக்கு. சரியாம்மா? 62 வரும். ஸோ நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அவங்க வந்து வீச்சு மற்றும் வீச்சு கெழு, அதாவது ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் எழுதலாம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுக்கான ஃபார்முலா ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ். இப்போ நான் கரஸ்பாண்டிங் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். எல்லோட வேல்யூ நமக்கு 125 மைனஸ் எஸ்ஸோட வேல்யூ 62, சாரி எஸ்ஸோட வேல்யூ 63 இல்லையா? 63 டிவைடட் பை 125 plus 63. இப்போ நம்ம இதை சப்ராக்ட் பண்ணியாச்சுன்னா இப்போ தானே கண்டுபிடிச்சோம். 62 டிவைடட் பை ஆட் பண்ணியாச்சுன்னா 881. ஓகேம்மா? இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஓகே, இதை நம்ம வந்து டிவிஷன் மெத்தடில் பண்ணலாம். அதை விட ரொம்ப ஈஸியான மெத்தட்னா லாங் டிவிஷன் மெத்தட். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியுமா? நம்ம படிச்சிருக்கோம். அதாவது log a by log b அப்படி இருந்துச்சுன்னா log of a minus bங்கிற ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? இந்த ஃபார்முலா பிரகாரம் நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ log aக்கு பதிலாக என்ன இருக்குது? log of 62. சரியாம்மா? இப்போ log 62 என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் log 118, அதாவது log 188 என்னன்னு பார்க்கலாமா? இதுக்கு நமக்கு இந்த மாதிரி கிளாக்ஸ் டேபிள்னு நம்ம போட்டிருப்போங்க. நமக்கு ஷாப்பில் கேட்டாங்கன்னா, நமக்கு புக் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்குமா? இது அமௌண்ட் வந்து நான் 18 ருபீஸ் தான் வாங்கினேன். 20 ருபீஸ்க்குள்ள தான் இருக்கும். எந்த புக் ஷாப்லேயே நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி புக்ஸை நம்ம ரெஃபர் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் நான் உங்களுக்கு இதில் நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ log 62க்கு என்ன ஆன்சர்னா, லாகர்தமிக் டேபிளில் 62ங்கிற நம்பரை பார்க்கலாம். 62க்கு 7924. ஓகேம்மா? நமக்கு புக்கில் வந்து 7924 அப்படி இருக்கட்டு. அதே மாதிரி லாக் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது log 188. சரியாம்மா? அதுக்கு முன்னாடி நம்ம இதை எப்படி எழுதலாம்னு பாருங்கள். இப்போது இந்த இடத்துல தான் யூஸ்வலாக இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் இருக்குதா அர்த்தம் இல்லையா? யூஸ்வலாக நம்ம எந்த ஒரு நம்பருக்கு அடுத்து வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் 00 வரும். இந்த பாயிண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகுது இல்லையா? எத்தனை பாயிண்ட் ஷிஃப்ட் ஆகுது? ஒரு பாயிண்ட். ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம 1 போடுறோம். சரியாம்மா? 1 பாயிண்ட் போடுறோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து எங்கே வருது? 2 இடம் தள்ளி இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ 2 இடம் பாயிண்ட் ஷிஃப்ட் ஆகுறதுனால 2 பாயிண்ட் நம்ம போடுறோம். சரிம்மா? அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த செகண்ட் வேல்யூ எப்படி எடுக்க போகிறோம்னா 18 பாயிண்ட் எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம் பாருங்கள். 18.8. அப்போது 18க்கு நம்ம அதே லாக் தான் பார்க்கலாம். 18க்கு என்ன வருது பாருங்கள். 18.8னா அரௌண்ட் 2742, நாட் அரௌண்ட் 2742 நமக்கு கிடைக்குது. 2742. இது எப்படி எழுதணுங்கிறத நான் உங்களுக்கு எழுதி போடுறேன். அதாவது எப்படி எழுதுனா லாகில் 18க்கு 8. சரியாம்மா? அதுதான் இந்த பாயிண்ட் நமக்கு வருது. இப்போ நம்ம இதை நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும் பார்ப்போம். சப்ராக்ட் பண்ணும்போது 4ல் 2 போயாச்சுன்னா 2 அண்ட் 12ல் வந்து 4 போயாச்சுன்னா 8, 8ல் 7னா 1, 7ல் 2னா 5 அண்ட் இப்போ பாருங்க 1 மைனஸ் 2னா என்னம்மா? நமக்கு -1 வரும். பட் -1 இங்கே போடாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா பார் 1. சரியா? 1 பார், அதாவது 1 பார் நம்ம போடுவோம். -1க்கு பதிலாக தான் 1 பார் போடுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம ஆன்டிலாக், ஏன்னா நமக்கு ஆன்சர் தான் வேணும். சரியா? அப்போ அதுக்கு ஆன்டிலாக் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆன்டிலாக் ஆஃப் அந்த டேர்ம். சரியாம்மா?
அதாவது 0.5182. இந்த பாரோங்கிறது 1 பாரோங்கிறது எதுக்கு பயன்படுதுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு நம்ம ஆன்டிலாக் ரொம்ப சிம்பிள் தான், 1 செகண்ட் தான் ஆகும். ஆன்டிலாகில் 0.51க்கு 82. அப்போ 0.51க்கு எங்கே இருக்குது? 0.51க்கு 8 இல்லையா மேம்? அப்போது 3296. 0.51க்கு நம்ம என்ன சைடில் எழுதி 0.51க்கு 3296 ப்ளஸ் ஏன்னா 0.51 அப்புறமா வந்து 8 அப்புறமா 2 இது 3 டிவிஷனாக பார்க்கணும் சரியாம்மா? 0.51 ஃபஸ்ட்டு பார்க்கணும், அடுத்து 8 ஃபஸ்ட் ரெண்டாவது, அடுத்து வந்து 2. அப்போ 2ங்கிறது எங்கே வரும் பாருங்க? மீன் டிஃப்ரென்ஸுங்கிற இடத்துல வரும். அப்போ 2. அப்போ இந்த இடத்துல நமக்கு 2 வருது. ஸோ நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது என்னம்மா வரும் நமக்கு? 6 + 2னா 8, 9, 32 இல்லையா? அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 3298. 3298. ஓகே, நமக்கு இப்போ பாரோ வந்துருச்சு இல்லையா? இந்த பாரோ நம்ம எப்படி எழுதணும் நான் சொல்கிறேம்மா. 1 பாரோ இருந்ததுனால நம்ம என்ன பண்ணோம்? 0 பாயிண்ட். ஓகேவா? 0 பாயிண்ட் நம்ம போடுறோம். டிஃப்ரென்ஸ் சரியாக வேண்டி நான் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் போடுறேன். 1 பாரோ இருக்கிறதுனால நம்ம வந்து 0 பாயிண்ட் நம்ம போட்டு முடிக்க போகிறோம் சரியாம்மா? இதான் நமக்கு கிடைச்சக்கூடிய ரிக்யர்ட் ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம ஆன்சர் எழுதலாம் பாருங்கள். அப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுங்கிறது ஆன்சர் என்னம்மா? 0.3298. இது அப்ராக்சிமேட்டடாக எப்படி எழுதலாம்? 0.33 நம்ம எழுதலாம். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் வந்து இது நம்ம எழுதலாம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் சரியாம்மா? நம்ம டெக்ஸ்ட் புக்லேயும் 0.33 தான் இருக்குது. இதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே, இது ரொம்ப ஈஸியாக முடியும். நீங்கள் வந்து டிவைட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு பெட்டர் நம்ம, ஏன்னா நமக்குடைய எக்ஸாமுக்கு வந்து இந்த மாதிரி ஷீட்டு புக்கு தர மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஷீட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை ரெஃபர் பண்ணி நம்ம ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இனி நம்ம செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன்லையும் சேம் தாம்மா, அதே ப்ராப்ளம் தான். செகண்ட் ஆப்ஷன் இதில் நம்ம லார்ஜஸ்ட் டேட்டா ஃபஸ்ட் எழுதிக்கலாம். லார்ஜஸ்ட் டேட்டா என்ன வரும்? ஐ மீன் லார்ஜஸ்ட் வேல்யூ இதுதான் வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ. அப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன வரும்? 13 இல்லைம்மா, இதுதான் இருக்குது இல்லையா? இதுதான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இப்போ நம்ம ஆன்சர் எழுதலாம் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க? ரேஞ்சு அண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். அப்போ ஃபஸ்ட்டு ரேஞ்ச் எழுதலாம். ரேஞ்சு ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ் இல்லையா? இங்கே வந்து எல்லுங்கிறது என்னம்மா? ஹியர் எழுதிக்கலாம். Here L equal to 61.4 and S equal to 13.6. இப்போ நம்ம R எழுதலாம். R equal to 61.4 minus 13.6. அப்போ நமக்கு R என்னமா வரும்? 14ல் 6 போயாச்சுன்னா 8 பாயிண்ட், நெக்ஸ்ட்டு 10ல் 3 போயாச்சுன்னா 7 அண்டு 5ல் 1 போயாச்சுன்னா 4 இல்லையாம்மா? ஓகே, நமக்கு ரேஞ்ச் வந்து 47.8 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அதுவும் ப்ராப்ளத்தில் கேட்டிருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ். எல் மைனஸ் எஸ்னால் எல்லோட வேல்யூ வந்து நமக்கு 61.4 மைனஸ் எஸ்ஸோட வேல்யூ வந்து 13.6 டிவைடட் பை 61.4 ப்ளஸ் 13.6. ஆல்ரெடி இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். சப்ராக்ட் பண்ணும்போது 47.8ன்னு கிடைக்குது. டிவைடட் பை இது நம்ம ஆட் பண்ணும்போது 10க்கு 0 மீதி 1 5 இல்லையாம்மா? நெக்ஸ்ட்டு 75.075 நம்ம போட்டால் போதும். ஓகே, இப்போ நமக்கு இதுவும் நம்ம ஆர்டினரி டிவிஷன் மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம், லாக் மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம். நம்ம லாக் மெத்தட் கண்டுபிடிப்போம், அதான் ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி லாக்கான ஃபார்முலா எழுதி போட்டிருக்குமா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாக் ஃபஸ்ட்டு வந்து லாக் 47.8 இல்லையா? இதை நம்ம எப்படி எழுத சொல்லியிருக்கேம்மா? அதாவது இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா? இந்த பாயிண்ட் வந்து நமக்கு லெஃப்ட்டு ஒரு பாயிண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகுது. அப்போ லெஃப்ட் ஷிஃப்ட் ஆகும்போது நமக்கு 1 ப்ளஸ்ன்னு போடும். இந்த 1 பாயிண்ட்னு போடுவோம் நம்ம. இந்த 1 பாயிண்ட் இந்த 1ங்கிறது வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் ஆகுறதுனால இப்போ நமக்கு 47க்கு 8 லாக் வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். அதே லாகரித்மிக் டேபிளில் 47க்கு 8 இல்லையா? 47க்கு 8 என்ன வரும்? 67.94. 67க்கு 94 இல்லையா? 67.94. இது நம்ம எப்படி எழுதுனாங்கிறத நான் சைடில் எழுதி போடுறேன். அதாவது 47க்கு 8 அதுதான் வந்து என்னது? ஈக்குவல் டு 67.94. கரெக்டாக இதோட வேல்யூ
எப்படி வந்துங்கிறதுக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் லாக் என்னது 75. இப்போ லாக் 75 இது நம்ம எப்படி எழுதலாமா, எப்படி பாயிண்ட் பின்னாடி வரும் பாருங்கள். இதில் பாயிண்ட் இருக்குது, அப்போது ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ நமக்கு 1 பாயிண்ட். ஓகே, இப்போ நம்ம 75க்கு நம்ம பார்க்கலாம். லாகரிதமிக் டேபிளில் 75 0 சரியாம்மா, 75க்கு 0 தான் பார்க்கணும். 8751 8751 இப்போ 8751 இது நம்ம எப்படி கண்டுபிடிச்சோங்கிறதுக்கு சைடில் எழுதி போடுறேன். லாக் 75க்கு 0 அப்போ என்ன வரும் 8751 இதோட ஆன்சர் எப்படி கண்டுபிடிச்சோங்கிறதுக்கு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 4ல் 1 கழிச்சாச்சுன்னா நமக்கு 3 வரும். அப்போ 9ல் 5னா 4 0 6 8 போகாது. ஸோ நம்ம கடன் வாங்கும்போது என்ன வரும், இது 0 ஆயிரும். இப்போ 16 ஆயிரும். அப்போ 16ல் 8னா 8 பாயிண்ட். 0 -1னா நமக்கு பாரோ. நம்ம எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேம்மா, -1 எழுதக்கூடாது, 1 பாரோ. ஓகேவா, 1 பாரோங்கிறது என்னதுன்னா அதுக்கு நம்பருக்கு முன்னாடி நம்ம வந்து பாயிண்ட் பண்ணி அதுக்காக தான் நமக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆன்டிலாக் கண்டுபிடிக்க போகிறோம். ஆன்டிலாக் எதுக்கு கண்டுபிடிக்கும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளதுக்கு தான் நம்ம ஆன்டிலாக் கண்டுபிடிப்போம். ஸோ ஆன்டிலாக் ஆஃப் 0.8043 ஆன்டிலாக் வந்து நம்ம லாகரிதமிக் கண்டுபிடிச்சாலும் அதுக்கு அடுத்த பேஜ் இருக்கும். 8043 0.80க்கு பார்க்கலாம். 0.80க்கு வந்து 4 6368 ஓகேம்மா, 6368 நான் எழுதி போடுறேன் ப்ளூ கலரால். அதாவது 0.80க்கு 4 0.80க்கு 4 என்ன வருது, 6368. அடுத்து நம்ம 3க்கு பார்க்க போகிறோம். 3க்கு நம்ம பார்க்கும்போது என்ன வருதுன்னு பார்க்கலாம். 3 வந்து நமக்கு 4 கிடைக்குதுமா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது 8 + 4னா 12க்கு 2 ரிமைனிங் 7 3 6 இல்லையா. அப்போ நமக்கு எப்படி பாயிண்ட் எப்படி வைக்கலாம். இப்போ நம்ம எப்படி ஆன்சர் எழுதணும் பாருங்கள். 6372 அதுக்கு முன்னாடி என்ன வரும், இங்கே 1 பாரோ இருக்குது. 1 பாரோ வந்துச்சுன்னா என்னமா 0 பாயிண்ட். ஓகேவா, இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர். எதுக்கு நம்ம 0 பாயிண்ட் போட்டிருக்கோங்க, 1 பாரோ இருக்குது. ஓகேவா, ஒருவேளை 2 பாரோ வந்துச்சுன்னா 0.0 அப்படிங்கிற மாதிரி நம்பர் வரும். அது வரும்போது நான் சொல்லித்தரேன். ஓகேம்மா, இப்போ நம்ம எழுதலாமா. இதுக்கு வந்து எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து 0.6372. நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஓகேம்மா, அதாவது வீச்சுக்கெழு அப்ராக்சிமேட்லி இப்படி நம்ம போட்டோம்னா அப்ராக்சிமேட்டடாக இதை நம்ம ரவுண்டட் ஆக்க போகிறோம். அப்போது 3க்கு அப்புறம் 7 இருக்கிறதுனால 5க்கு மேலே இருக்கிறதுனால 0.64 நம்ம முடிக்க போகிறோம். டெக்ஸ்ட் புக்கில் நமக்கு இந்த ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. சரியாம்மா, அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டோம்.